تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. பெருமதிப்பிற்கும் உரிய மதரசா நுஅமானியாவுடைய நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஈரோடு மண்டல ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லோருக்கும் இந்த அழகான நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை அலசி ஆராயும் ஆய்வரங்கத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பது நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சமூக மக்களாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடலில் ஒரு துளி அளவுக்கான ஒரு கடமையை நிறைவேற்றிய ஒரு திருப்தியாவது நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த அருமையான கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அனைத்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் மார்க்கங்களின் சாராம்சமான ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனைத்து நபிமார்களின் வேதங்களில் உள்ள எல்லா நல்லவைகளையும் உள்ளடக்கிய, எல்லா அல்லவைகளையும் ஒதுக்கிய, எல்லா விதமான வேதங்களில் இருந்த சிரமங்களையும் இலகுவாக்கிய ஒரு அற்புதமான வேதம் கொடுக்கப்பட்ட இறுதி தூதராக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து அந்த சமூக மக்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலேயே அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை போடுகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டமாக அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்விலே உங்களுக்கு எல்லா விஷயத்திற்கும் முன்னுதாரணம் இருக்கிறது. நீங்கள் பின்பற்றி நடப்பதற்கு தேவையான எல்லா தெளிவான வழிமுறைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கம் இதற்கு முன்னால் வந்த எல்லா நபிமாருடைய மார்க்கத்தையும் வழக்குழிய செய்துவிட்டது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌராத்துடைய பிரதி தனக்கு முன்னால் படித்து காட்டி அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள். உங்களிடத்திலே அதிகாலை பொழுதின் பிரகாசத்தை விடவும் மிக தெளிவான உங்களுடைய வாழ்வியலின் எல்லா பக்கத்திற்கும் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். லவ்கான மூசா ஹையன் லமா வசாத்துஹு இல்லத்திபாயி. தௌராத் வேதம் எந்த மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டதோ அவரே இப்பொழுது வந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தின் முத்திரையும் அதனுடைய அற்புதத்தையும் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை என்பது வகான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்பது குர்ஆனுடைய வாழ்வு. குர்ஆன் வாக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வியலாக இருந்து நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த தூதரின் வாழ்வியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 4 தலைப்புகளின் கீழ் ஆய்வு செய்து நமக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வியலை கூறி நம்மை பரவசப்படுத்த, நம்மை அவர்களை பின்பற்றி வாழ தூண்டுவதற்காக வேண்டி இந்த அருமையான மீலாது நபி விழாவை முன்னிட்டு ஆலிம்கள் பங்கு பெறும் அருமையான ஒரு ஆய்வரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தலைப்பாக அனைத்திற்கும் அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பவியலில், பண்பாட்டு தளத்தில், அரசியல் களத்தில், வணக்கவியலில் என்பதாக ஒரு 4 தலைப்புகளிலே இந்த அருமையான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றத்தின்